பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். என்னோட மனைவி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்றோம். அப்படிங்கிறத தாண்டி நீங்கள்லாம் உங்களோட ஆசீர்வாதங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனா பிறக்கிறது முக்கியம் இல்லை, இந்த உலகத்தோட சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளவு தூரம் கிடைக்குது அப்படிங்கிறத பரிபூர்ணமா இந்த தடவை இந்த ப்ரோக்ராம்ல காமிச்சார். ஏயா ஒரு ஆள் நல்லா அவன் கெட்டவனா மாறுறான் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் இருக்கு பாருங்க. இவர் செய்யற செயலை வச்சுதான் இருக்குங்கிறது ஒரு பக்கம். என்ன ஆனாலும் இவன் மதிக்கலையே அவன் மதிக்கலையேன்னா ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னாங்க, தம்பி ஒன்ன யாராவது மதிக்கலைன்னா அவரோட ஒப்பீனியன். நீங்க 10 மார்க் வாங்கும்போது நான் குடிசையிலலாம் போய் பேசும்போது சொல்லுவேன், 10 மார்க் வாங்கினா who will appreciate? nobody will appreciate. ஸ்கூலே ரெடியா இல்லை, அப்பாவுக்கு தகுதியே இல்லை. அப்பா தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க குடிசையில நான் பேசும்போது, அப்பாவுக்கு தகுதியே இல்லடா தம்பி, ஸ்கூலுக்கு பாராட்டுறதுக்கு மாட்டவே மாட்டாங்க. ஆனா 10 நீ தட்டிட்டேன்னு வச்சுக்க, 10 20 ஆகும், 30 ஆகும், 50 ஆகும், 80 ஆகும், 90 ஆகும், 100 தாண்டுண்டா தம்பி அப்படின்னு சொன்ன உடனே பசங்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம். அதாவது என்னன்னா, ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் யுவர் செல்ஃப். ஓவர் சீயிங் as you are a joker. மற்றவன் நம்மளை கோமாளியா பார்த்தான்னா அவன் கண்ணுல குறைன்னு அர்த்தம். அப்படின்னா we have to very clear about that what we are. நான் ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், அந்த நான்கிற தன்மையில நீ ஒண்ணுமே இல்லடா, நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரோட அந்த தாட்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அவ்வளவு அருமையா இருந்தது. அடுத்த பாட்டு, நான் பிரபஞ்சம், நான் எல்லையற்றவன், நான் அபரிமிதமானவன் அப்படிங்கிற அந்த கன்வர்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க உலகம் உங்களை எப்படி பாக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எப்படி நம்ம உலகத்தை பாக்குறோம். how we are seeing our own world, that is the clarity which we have to exhibit to that world. That is the intention of our travel. ரொம்ப அருமையா இருந்தது. பிபிடிலாம் திங்க் எக்ஸ்ப்ளோர் பாஸ போட்டீங்க பாருங்க. ஆஹா, பாஸ் திங்க் ஆக்ட்னு போட்டு அழகு. அதாவது என்னன்னா, என்னையா சொல்ல போறாரு, சொல்றது டல்லா இருக்கலாம், பிபிடி வேற லெவல், இது இந்த எண்டு அது அந்த எண்டு அப்படின்னா அவ்வளவு உற்சாகப்படுத்துது. ஒருத்தர் வார்த்தையில உற்சாகப்படுத்துவார், சில பேர் செயல்ல உற்சாகப்படுத்துவாங்க. லைக் தட் we have to upgrade ourselves. think explore celebrate சொல்லுவேன். என்னோட ப்ராசஸே என்னன்னா, திங்க் எக்ஸ்ப்ளோர் செலிப்ரேட். நம்ம பாஸ் வச்சதுக்கு அப்புறமா யோசிச்ச உடனே எம்பி தான் அடிக்கணும். அடிக்கிற அடி அடுத்த ஆளுக்கு பவர்ஃபுல்லாக தாட்ட மாறணும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி டே we have to celebrate it, getting the information from lot of people. everybody is useful. never ignore. ஒருத்தரையும் நம்ம உதாசீனமே படுத்தக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட், டோன்ட் இக்னோர் எனிபடி அண்ட் எனிதிங் என்னோட கான்செப்ட். அண்ட் அட் த சேம் டைம் அனதர் கான்செப்ட் இஸ் அவரவர் பார்வையில் அவரவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சி வாங்கி புத்திசாலித்தனமா பிழைச்சிக்குவோம். இஃப் நாட், நெவர் இக்னோர் த பீப்புள். இஃப் யாரையாவது இக்னோர் பண்ணிட்டோம்னா இழப்பு நமக்கு தாங்கிற கிளாரிட்டியோட ட்ராவல் ஆகலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஜி. ஸ்ரீ பரத் ஜி, நான் இன்னைக்கு சந்தோஷம், வீட்டுக்குள்ளேயும் சந்தோஷம், நாட்டுக்குள்ளேயும் சந்தோஷமா இருக்கும் போது வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சோ மெனி பீப்புள். தேங்க்யூ ஜி. நன்றி நன்றி இளோ சார்.